ஐரிஸ்டேனா கப்பல் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. ஐரிஸ் புஷர் இலங்கை துறைமுகத்திலே அது தங்கியிருக்கிறது. ஐரிஸ் 11 என்று அழைக்கப்படுகிற இன்னும் ஒரு கப்பல் இந்தியாவினுடைய கொச்சின் துறைமுகத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஐரிஸ்டேனா தாக்கி அழிக்கப்படுவதற்கு முன்பாக அமெரிக்காவாலே இந்த கப்பல் தாக்கி அழிக்கப் போகிறது என்பது தொடர்பான 2 எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த விடயங்கள் இன்றைக்கு சர்வதேசத்திலே அதிகமாக பேசப்படுகின்றன. அதாவது அந்த கப்பலிலே இருந்த கடற்படை வீரர்களை கப்பலை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்கா பணித்திருக்கிறது என்கிற தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஈரான் இன்டர்நேஷனல் பெர்சியன் லாங்குவேஜ் சேட்டலைட் டிவி சேனல் அண்ட் நியூஸ் நெட்வொர்க் என்று அழைக்கப்படுகிற அந்த தளத்தில் தான் இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது மார்ச் 4ஆம் தேதி இந்த விடயம் தொடர்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் குறித்த கப்பலுடைய கேப்டன், அதாவது அந்த தலைமை மாலுமி வீரர்களை கப்பலை விட்டு வெளியேறுவதற்கு அனுமதிக்கவில்லை என்று சொல்லியும் இந்த விடயம் தொடர்பாக அந்த குறித்த கப்பலுக்குள்ளே இருந்த ஈரானிய கடற்படை வீரர் ஒருவர் தன்னுடைய தந்தையோடு தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த விடயம் தொடர்பாக அவர் உரையாடி இருக்கிறார் என்று சொல்லியும் அதற்கு பிற்பாடு குறித்த அந்த வீரருடைய தந்தை ஐரிஸ் புஷர் கப்பலுடைய தலைமை மாலுமியோடு வாக்குவாதத்திலே ஈடுபட்டதாகவும், அதாவது தொலைபேசி வழியாக வாக்குவாதத்திலே ஈடுபட்டதான அந்த தகவல்களை குறித்த ஈரானிய அந்த தொலைக்காட்சி நிறுவனம் வெளிப்படுத்த இருக்கிறது என்று சொல்லியும் இந்த விடயங்கள் பேசப்படுகின்றன. அதே நேரத்திலே இலங்கைக்கு குறித்த விடயம் தொடர்பாக அவசர அழைப்பு கிடைத்த போது இலங்கையினுடைய கடற்படை வீரர்கள் மற்றும் விமானப்படை இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்ட போது சுமார் 32 ஈரானிய கடற்படை உறுப்பினர்கள் உயிர்காக்கும் படகுகளில் கடலிலே மிதந்து கொண்டிருந்ததாகவும் அவர்களை இலங்கையினுடைய மீட்பு குழுவினர் மீட்டதான அந்த செய்திகளையும் அறிய முடிகிறது. ஆனால் ஈரானிய வெளி விவகார அமைச்சர் சையத் அராக் அப்பாஷி குறிப்பிட்டிருந்தார் 130 ஈரானிய கடற்படை வீரர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாகத்தான் அவர் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்திலே தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார்.